கேட்டிப்பா, ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டேவா இன்னைக்கு? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலம். நான் சொல்றேன், மங்கையராய் பிறப்பதற்கே மகா பாவம் செய்திட வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து பிறந்ததுலேருந்து யோசிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு 6-7 வயசுலேருந்தே எங்கள் அம்மா சொல்ல ஆரம்பிச்சிருக்கும், அடுத்த வீட்டுக்கு போகிற பிள்ளை இப்படி வேலை செஞ்சாமல் உட்காந்துட்டு இருந்தா அந்த வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், இத்தனை வேலை செய்யணும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். நானாவது வீட்டில் இருந்துட்டு வேலை செய்கிறேன்னு புலம்புறேன். நிறைய பேர் வந்து குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் பேக் பண்ணி எப்படிலாம் முடியுதுன்னு எனக்கே தெரில. சுதந்திரத்துக்காக அந்த காலத்தில் போராடி முடிஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்மளோட சுதந்திரத்துக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பெண்ணும் போராடிட்டு தான் இருக்காங்க. நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டா, நான் இது எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கிட்டா, இந்த செப்பல் போட்டா, எல்லாத்துக்கும் இன்றைக்கி போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் வந்து பலம் குறைஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. பிரசவ வழியில் ஆரம்பிச்சு பீரியட்ஸ் வழி வரைக்கும் அத்தனை வழியை தாங்கி வரோம். எந்த விதத்துலையும் ஆண்களுக்கு நம்ம சளைச்சவங்க கிடையாது. ஹாப்பி உமன்ஸ் டே டு எவ்ரி வாரியர் இன் த ஹோம்.